வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு சாதம், கருவேப்பிலை பொடி, சோயா போட்டு குழம்பு வச்சாச்சுங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது நவதானியம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு சோயா போட்டு குழம்பு வச்சாச்சு. அண்ட் தயிர் கொஞ்சம், கோஸ் கொஞ்சம் இருந்ததுங்க. ஸோ அதை கொஞ்சம் பொரியல் பண்ணியாச்சு. இதுதாங்க நம்ம வீட்டு ஸ்பெஷல் சாட்டர்டே லஞ்ச். இந்த சோயா குழம்பு எப்படி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு இந்த சோயாவை ஒரு 4 விசில் வச்சு குக்கரில் அவிச்சிக்கணுங்க. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த இந்த சோயாவை எடுத்து அதில் கிளறிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக தேங்காய், மிளகு, சீரகம் போட்டு அரைச்சி அதில் ஊற்றிட்டிங்கன்னா சோயா குழம்பு